முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக இருந்தது. ஆனால் உடல்நிலை காரணமாக இந்த வாக்குமூல பதிவு நாளை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். பெரு நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரியின் உடல்நிலை நன்றாக இல்லை. அவர் சிகிச்சை பெற்றதற்கான மருத்துவ விடுப்புச் சான்றிதழையும் பெற்றிருக்கிறார் என்று தெரிவித்த அவர், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு புத்ராஜியாவில் உள்ள MACC தலைமையகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று கூறினார். ஊழல் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பில் MACC விசாரணை வளையத்திற்குள் இஸ்மாயில் சப்ரி சிக்கியிருக்கிறார். MACC ஓர் அபார்ட்மெண்ட்டில் மேற்கொண்ட ஒரு சோதனையில் 170 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்கம், 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 16 கிலோ தங்கம் ஆகியவை சிக்கின. இதுவரை இதன் தொடர்பில் 31 தனி நபர்களிடம் MACC வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறது. அதே சமயம் 2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 13 வங்கி கணக்குகளை MACC முடக்கியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இஸ்மாயில் சப்ரியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இதற்கு முன்னதாக பிப்ரவரி 10ஆம் தேதி அவர் சொத்து மதிப்பு விவரங்களை சமர்ப்பித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.